ஹலோ பிஎஸ்சி ஃபார்ம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்கு அப்புறம் நம்ம எந்த பதிவுமே போடலை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து வேலையும் மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாவித்திரி வந்து நடவு பண்ணியிருந்தோம் இல்லையா, மிஷின் நடவு பண்ணியிருந்தோம். கரெக்டாக 25th டே நம்ம நடவு பண்ணோம். நடவுக்கு அப்புறம் ஒரு 10 days அது வேறு ஒன்றி பச்சை பிடிச்ச ஒரு முதல் உரம் போட்டாச்சு. ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் ப்ளஸ் யூரியா போட்டிருந்தோம்னு சொன்னோம். அப்புறம் வச்சு களைக்கொல்லிலாம் போட்டிருந்தோம்னு சொன்னோம். அது எல்லாமே பக்காவாக வேலை செஞ்சிருச்சு. அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு 1 weekல நல்லா பச்சை பிடிச்சி நல்லா இருக்கிறப்போ ஒரு மழை வந்து ஃபுல்லாக முழுகிடுச்சு. தலை ஒரு பச்சை தெரியாத அளவுக்கு உழவு ஓட்டின வயல் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் தண்ணி வடிகிறதுக்கு 2-3 days ஆச்சு. அதுலேயே பயிர் கொஞ்சம் சோர்ந்துருச்சு. இப்போ எகெயின் அதில் மடல் சரிஞ்சு நிறைய நாற்று கரைஞ்சி போய் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு இதை ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கே சொல்லவே வேணாம், ஆல் ஓவர் டெல்டா ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சுது. சில பேருக்கு தெளிச்சதெல்லாம் காலி ஆகிடுச்சு. 2 வாட்டி தெளிக்கிற மாதிரி, 3 வாட்டி தெளிக்கிற மாதிரி, நடவு எல்லாமே பெரிய லாஸை கொண்டு வந்துச்சு. இப்போ அதுலேருந்து அந்த லாஸை எப்படி மீண்டு வந்தேன் அப்படி, எனக்கும் செலவு கூட தான், பட் நான் அதை எப்படி இது பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த மாதிரி தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஒரு மழை 3 நாள் 4 நாள் ஃபுல்லாக தண்ணியிலே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு 10 நாற்று இருக்கிற இடத்துல ஒத்த நாற்று அப்படியே கம்பியாக நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெக்காளிச்ச உடனே நம்ம வந்து சல்ஃபர் பேஸ்டு ஒரு டானிக்கு ப்ளஸ் சல்ஃபரு பேனுக்காக உள்ள சல்ஃபரு, அப்புறம் சல்ஃபர் பேஸ்டு டானிக் ஒன்று, அப்புறம் ப்ரொஃபனோஃபாஸ் சைஃபர்மெத்ரின். ஏன்னா தண்ணியில் முழுகி எழுந்திரிச்சதுனால மண்ணில் உள்ள புழு பூச்சி எல்லாமே நாற்றுல ஏறிடுச்சு. அப்படியே மஞ்சேர்னு இருந்துச்சு வயல். ஒத்தையாக இருந்தாலும் நாளுக்கு நாள் கரைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபனோஃபாஸ் சைஃபர்மெத்ரின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைடாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுலேயே இருந்து வேலை செய்கிற மாதிரி. இப்போ ஃபங்கிசைடு வந்து கான்டாக்ட் ஃபங்கிசைடுன்னு ஒன்று இருக்குது. அது மேலே பட்டால் அது அந்த பூஞ்சானம் சாகும். சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட்னா அந்த பச்சையத்துக்குள்ளே போய் வேறு வரைக்கும் அதோட இதை தக்க வச்சு அதுக்கப்புறமா வேலை செய்யும். இது வந்து சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட். ஸோ நீங்கள் எப்போவுமே சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட் போகிறதுல ஒரு இது. இப்போ நம்ம ட்ரோன் வச்சு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். இப்போ அது ட்ரோன் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு மருந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 800 ரூபாயிலேயே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம 7 ஏக்கருக்கு மருந்து வந்து 4 ஏக்கர் மருந்து 3.5 ஏக்கர் தான் வாங்கணும். ஆக்சுவலாக 4 ஏக்கருக்கு வாங்கணும், 1/2 ஏக்கருக்கு அப்படியே இருக்குது. 3.5 ஏக்கர் மருந்து தான் நம்ம 7 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஏக்கருக்கு மருந்து காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 340 ரூபா ஆச்சு. ப்ளஸ் 450 to 500 ட்ரோனுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு பயிரை கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு பக்கத்தில் நமக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி தண்ணி வடியாததுனால நிறைய இஷ்யூ, அதாவது 2வது வாட்டி தெளிக்கிற மாதிரி 2வது வாட்டி நடவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கே இந்த 7 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 100 குழியில் நாற்று இலை அங்கே உள்ள நாற்றை எடுத்து கேப் ஃபில்லிங் பண்ணி தான் இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் நிறைய பாதிச்சிருச்சு. அவங்களோட நாற்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வயலில் நட்டு நம்ம வயலை வந்து காப்பாற்றிருக்கோம். ஸோ இந்த சம்பா நிறைய இடர்பாடுகளை சந்திச்சாச்சு. ஆவரேஜாக ஒரு 3 to 4 இயர்ஸில் நம்ம எப்போ விதை விட்டு நடவு பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கால சூழ்நிலையில் தான் பண்ணியிருக்கோம். பட் மழை அந்த வாட்டி முந்திக்கிட்டதுனால நமக்கு ஹெவியான லாஸு. நமக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த டெல்டா வந்து குருவை போட்டவங்களும் சரி சம்பா போட்டவங்களும் சரி ஹெவியான லாஸ் இந்த வாட்டி நம்ம சந்திச்சிருக்கோம். பயிரை காப்பாற்றினாலும் அதிக செலவினங்களை நம்ம உள்ளே போட்டிருக்கோம். செலவினங்கள், மன உளைச்சல் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வாட்டி இன்சூரன்ஸ் நிவாரணம் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ஏதோ விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாயிலாக எல்லா விவசாயிகள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன மருந்து கொடுத்துருக்கோங்கிறத சொல்லியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து 20க்கு 20 ஜிங்க் சல்ஃபேட்டு, அப்புறம் ஸ்பிக்கோட எம்பவர் குருணை அந்த மருந்தை அடித்து ஒரு வாட்டி நல்லா மிதித்து விட்டுட்டு 1-2 காலை லேசாக வரும் இல்லையா, அதெல்லாம் மிதித்து விட்டுட்டு இப்போ போட்டாச்சு. எம்பவர் ஸ்பிக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தனா தான் நின்னது தான். இந்த அளவுக்கு அடப்பு வருங்கிறது வருமா வராதா ஒரு நம்பிக்கையில் போட்டது தான். இந்த சைடு எப்படி இருக்குது அப்படியே இந்த சைடு வரும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் போக தெரியும். இந்த கரைஞ்ச இடம்லாம் இப்போ தான் கூடி வருது அப்படிங்கிறது தெரியும். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எம்பவர் ஸ்பிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா. சில பேர் பசியாக குருணை போடுறாங்க. ஆனால் அந்த ஸ்பிக்கோட எம்பவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, தனியான ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு. இது வந்து நம்ம எம்பவர் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம 7th இயர் யூஸ் பண்ணுறோம்.
நல்லாவே டில்லரிங்க ஸ்பிக் எம்பவர்னால பூச்சி இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் டில்லரிங்கில் வந்து மேபி இருக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு நான் பூச்சி சம்மந்தமாக நான் எதுவுமே ரியலைஸ் பண்ணல. ஆனால் டில்லரிங்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக நமக்கு வந்து அது ரிசல்ட் கொடுக்குது. இந்த நேரத்தில் டில்லரிங், அதாவது அந்த 2வது உரம் போடுறோம் இல்லையா, அடி உரம் போட்டுட்டு சில பேர் அடி உரத்தில் ஜிங்க் சல்ஃபைட் போடுறாங்க. நான் 2வது உரத்தில் தான் ஜிங்க் சல்ஃபைட்டும் எம்பவரும் போட்டிருக்கேன். ஸோ டில்லரிங்கிறது பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் கேப் ஃபில்லிங் பண்ணது, இழந்து போய் கேப் ஃபில்லிங் பண்ணது. மொத்த நாத்தா இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 7-8 நாத்தா உருவாயிருக்குங்கிறது அது ஸ்பிக்கோட இது மட்டும்தான். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, நம்ம வயலை திருப்பி கொண்டு வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் போச்சு. சில நேரம் வண்டி விட்டு அடிச்சுட்டு திருப்பி நடுற மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் யோசித்தோம். இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் செப்டம்பர் 3ஆம் தேதி விதை விட்டு செப்டம்பர் 28ஆம் தேதி நடவு பண்ணேன். ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணணும்னா, ஆகஸ்டோட லாஸ்ட் வீக்கில் நான் விதை விட்டு செப்டம்பர் 3ஆம் தேதி நடவுக்கோ இல்லை செப்டம்பரோட ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்குள்ளே நம்ம நடவு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகளை நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெவி லாஸு. 2 வாட்டி தெளிச்சு 3 வாட்டி தெளிச்சு மறுபடியும் அடிச்சிருக்காங்க. ஸோ மழை எப்படி இருக்கும்னு தெரியாமல் விட்டுட்டாங்க. மார்கழி மாதம் விதை விட்டு நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நாத்தாங்கால் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் சினப்பு டேஞ்செல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளே வந்து சினப்பு டேஞ்செல்லாம் அடித்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அடித்த மழையில எல்லாம் வேஸ்ட் தான், எல்லாம் கரைஞ்சி ஓடி இருக்கும். நம்ம பிரிட்டோராஜ் சார் சொல்கிற மாதிரி ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மண்ணில் உள்ள மணிச்சத்து, பொட்டாசியம் கண்டென்ட் எல்லாமே போயிடுது. ஸோ அதை நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த சீசனில் நான் வந்து பொட்டாஷ் வந்து நான் இப்போ இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் பொட்டாஷ் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா கடைசியாக கொடுப்பேன், கதிர் வர நேரத்தில், தொண்டை கதிராக இருக்கிற நேரத்தில் கொடுப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் அந்த 2வது உரம் கொடுக்குறோம்ல, அப்பவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். பட் கிளைமேட் சுச்சுவேஷனும் முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுனால முன்னாடியே கொடுக்க முடியல. இப்போ அக்ரி ஆஃபீஸரில் உள்ளவங்களாம், அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா 2வது வாரத்தில் 1/3 ஏக்கருக்கு 20 கிலோ பொட்டாஷ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அடுத்தது செகண்ட் டோஸாக ஒரு 20 கிலோ கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்க. ஏன்னா தண்டுக்கு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும், சாம்பல் சத்து வந்து சாய விடாது அப்படின்ற கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நம்ம மழை அப்போ எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம். அதுக்கும் இந்த வீடியோக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு டில்லரிங்க எனக்கு கொடுத்ததுக்கான ஃபெர்டிலைசர் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 20 ஏக்கருக்கு ஒரு மூட்டை, யூரியா 1/2 மூட்டை, ஜிங்க் சல்ஃபேட் 5 கிலோ, ஸ்பிக் எம்பவர் 5 கிலோ, ஜிங்க் சல்ஃபேட் 10 கிலோ ரெக்கமெண்டேஷன். நம்ம தொடர்ந்து போடுறதுனால இந்த வாட்டி கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் 5 கிலோவாக கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டில்லரிங்க்கு ரீசன் வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த மாவட்டம், எந்த ஏரியாலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன உர காம்பினேஷனுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.